ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரஷ்மிகா கிரியேட்டிவிட்டி சேனல். ரொம்ப நாள் ஆச்சு மினி குக்கிங்கே போட்டு தான் நான் இந்த வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சூப்பரான மினி குக்கிங்கில் ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறோம். இந்த மழையில் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்ல ஃப்ரெண்ட்ஸ். இந்த மழை காலத்தில் அதுதான். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெயை சூடு பண்ணிக்கிட்டு கடுகு கொஞ்சோண்டி போடணும். கடுகு மோஸ்ட்டாக எல்லாத்துலேயும் சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லது. அண்டு கடலப்பருப்பு சேர்த்துக்கணும். கடலப்பருப்பு எதுக்கு சேர்க்குறேன்னா அப்போ தான் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும் சாப்பிட. அப்புறம் நல்லா கிண்டி விட்டுக்கணும். அப்புறம் கடலப்பருப்பு கருப்பு கலரில் ஆயிரும். அண்ட் கூடயே நம்ம வெட்டி வச்ச பீன்ஸ் அண்ட் கேரட்ஸ் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லை கருகி போயிடும். நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அந்த காய்கறி வேகிற வரைக்கும் கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அவசரப்படக்கூடாது, இதுலேயும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். காய்கறி நல்லா வந்ததும் சூப்பராக இருக்கும். நம்ம அதுவும் ரெடிமேடு ஹாப்பிமா தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம செய்கிறோம். ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதில் எனக்கு ரெட் கலர் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணும். அண்ட் வெயிட் பண்ணதெல்லாம் போதும். இப்போ நம்ம சாப்பாடு எடுத்துக்கலாம். சில பேர் ஹாப்பிமா பவுடர் போட்டுட்டு சாப்பாடு போடுவாங்க, சில பேர் சாப்பாடை போட்டுட்டு பவுடர் போடுவாங்க. உங்கள் இஷ்டம், எது வேணாலும் பண்ணிக்கலாம். பட் சாப்பாடு போட்டுட்டு பவுடர் போட்டால் தான் நல்லா அந்த பவுடர் மிக்ஸ் ஆகி சூப்பராக இருக்கும். இப்போ சாப்பாடு போட்டுக்கிட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். கட்டியாக இருக்குது சாப்பாடு, அதனால நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். ஆனால் நம்ம இப்போ பெரிய அடுப்பில் செய்கிற சாப்பாடோட சொப்பு சாமாவில் செஞ்சு சாப்பிட்றது ருசி ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு சொப்பு சாமாவில் செஞ்சுட்டு எப்படி இருக்குது சொல்லுங்கள். அண்ட் நம்ம ஹாட் அண்ட் ஸ்பைஸியான ரெட் கலர் ஹாப்பிமா போடலாம். க்ரீனும் சூப்பராக தான் இருக்கும். இது நான் ட்ரை பண்ணதில்ல, அதான் நான் போடுறேன். ரொம்ப சூப்பராக இருக்குது சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும், கொஞ்சம் காரமாக இருக்கும்னு. அண்ட் இந்த மழையில் காரம் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அதான் நான் இந்த பவுடரை சூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப பவுடர் போட்டான்னு நினைக்கிறேன். ரொம்ப பவுடர் போட்டால் கொஞ்சோண்டி சாப்பாடை ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும், கொஞ்சம் சூடாகிற வரைக்கும். அப்போ தான் அந்த மசாலா நல்லா சாப்பாடில் மிக்ஸ் ஆகும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான ஹாட் அண்ட் ஸ்பைஸியான ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம 2 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். வீட்டில் யாருக்காவது பசிச்சிருந்தா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. பை பாய், see you.